சதீஷ் பார்க்க அண்ணா நெல் சேர்ந்தவங்க நந்தினி மேடம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓகேவா வாங்க மேடம் வாங்க மேடம். பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க. மேடம் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க. சூட்டல சார் இங்க பாருங்க. லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க. ஓகேவா? மேடம் தேங்க்ஸ். எல்லாரும் ஓகேவா? ஓகே. ஆல் ஓகே. இன்று பாஜகவின் வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிட விடவங்கோடு தொகுதியில் குழித்துறையில் தாலுகா அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் தற்பொழுது செய்துள்ளேன். நிச்சயமாக விடவங்கோட்டில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் 100% உருவாகி இருக்கிறது. மக்கள் நிச்சயமாக முழு ஆதரவை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். தற்பொழுது தேர்தல் பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் வீடு வீடாக மக்களிடம் சென்று வாக்குகளை சேகரிப்பது மற்றும் அநேகரை சந்தித்து என்ன வாக்குறுதிகள் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையை அறிந்து கொள்வது, பல விஷயங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறேன். 1000 கோடிக்கு மேல் நிதிகள் பெற்று தொகுதியின் வளர்ச்சிக்காக 13 ஆண்டு காலம் இந்த தொகுதிக்காக உழைத்தவள் நான். அந்த அடிப்படையில் இன்னும் என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து மக்களிடம் பல்வேறு இடங்களில் ஆலோசனை நடத்தப்பட்டு விரைவில் என்னுடைய சாதனைகளும் வாக்குறுதிகளும் பட்டியல் வெளியிடப்படும். அந்த விதத்தில் விடவங்கோட்டின் மக்களின் மூச்சாக குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்க வளர்ச்சி பணிகளை தொடர வாய்ப்பளிப்பார்கள் என்று என்னுடைய நம்பிக்கை. அந்த விதத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்து என்னை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்புவதற்கு விடவங்கோட்டின் மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற ஆழமான கருத்தோடு இன்றைக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு? எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஊடகங்களை சந்திக்க தயங்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு நிறைய பின்னணி பிரச்சனை என்று நிறைய இருக்கிறது. பாஷை பிரச்சனையும் இருக்கிறது. தொகுதியை பற்றியும் தெரியாது. அந்த அளவில் அவர் வேறு மாநிலத்தை சார்ந்தவர். அப்படி விடவங்கோடு தொகுதியை இன்ச்சாக அறிந்தவள் நான்.
ஆனால் அதை பற்றி எதுவும் தெரியாதவரால் எதுவும் பேச இயலாது. நிறைந்த குற்ற பின்னணிகள், நிறைந்த பிரச்சனைகள் நிறைந்த ஒரு நபர், தனிநபர் வாழ்க்கையிலும் மிகவும் கேள்விக்குறிகள் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆகையால் செய்தியாளர்களை சந்திப்பதில் தயக்கம் இருப்பது இயற்கைதான். அதாவது அவருடைய எதிர்கட்சி வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல நேற்று பல்வேறு பதிவுகள் போட்டுருக்காங்க. அந்த பதிவுகள் வேகமாக பரவுகிறது. அந்த பதிவுகளை போடக்கூடியது பாஜக தொண்டர்கள் தான், கட்சி காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் எதிராக தவறான பொய்யான பதிவுகள் என்ன போட்டுருக்காங்க. பதிவுகளை போடுபவர்கள் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள். பாஜகவிற்கு இதில் என்ன வேலை இருக்கிறது? அந்த வேட்பாளரால் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு இது போன்ற பதிவுகளை போடுகிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்ட விதத்தையும் அதில் எழுதியிருக்கிறார்கள். அந்த பதிவுகளில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் எவ்வாறு அந்த நபர்கள், அந்த பெண்கள் குறிப்பாக எத்தனை பெண்கள் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள், எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு பேர் அவரால் அசால்ட் கேசஸ்ல ஹர்ட் ஆயிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பதிவுகளை போடுபவர்கள் மிகவும் அவரால், அந்த வேட்பாளரால் துன்பத்திற்கு ஆளானவர்கள். அவர்களின் கண்ணீரை நாம் துடைப்பது எப்படி என்பதை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, எங்கள் வேலை அவர்களுடைய விஷயங்களை போடுவது எங்கள் வேலை கிடையாது. எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாத விஷயம். இருந்தாலும் கூட ஒரு வேட்பாளர் என்ற அடிப்படையில் இதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகும் என்பது அவருக்கும் தெரியும். இது தேர்தல் களம், இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பேசத்தான் செய்வார்கள். அந்த வேட்பாளருக்கு இரு மாநிலத்துல, கேரளாவிலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம்தான் பரிசீலனை செய்ய வேண்டும். அதை பரிசீலிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். மேடம், 3 തവണ കോൺഗ്രസിന്റെ ടിക്കറ്റിലാണ് ഇവിടെ മത്സരിച്ചത്. പുതിയൊരു മുന്നണിയിലാണ് മാഡം മത്സരിക്കുന്നത്. ഈ സാഹചര്യത്തെ എങ്ങനെ നോക്കണം? 3 தடவை காங்கிரஸில் சட்டமன்ற உறுப்பினராக நடக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து 1000 கோடிக்கு மேல் நிதிகள் பெற்று இன்றைக்கு விளவங்கோடு தொகுதியின் வளர்ச்சி பணிகள் இன்றைக்கு நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை நாம் மக்கள் மறக்கவில்லை. குறிப்பாக குழித்துறை சப்பாத்து பாலமாக இருக்கட்டும், உயர்மட்ட டேங்க் 23 கோடி ரூபாய், திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலம் 10 கோடி ரூபாய், மார்த்தாண்டம் சந்தை 23 கோடி ரூபாய், திடக்கழிவு மேலாண்மை மறுசீரமைப்பு, களியக்காவிளை சந்தை, மீன் சந்தை, களியக்காவிளை பஸ் ஸ்டாண்ட் 8.30 கோடி ரூபாய், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 7, அதில் நிரந்தர கட்டடங்கள் 4 பேரூராட்சிகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிறைய திட்டங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறேன். ஆகையால் மக்கள் நிச்சயமாக என்னுடைய பணியை அவர்கள் மதிக்கிறார்கள். கட்சி மாற்றங்களுமின்றி, ஜாதி மத பேதமின்றி மக்கள் எனக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய பணி அவ்வாறாக இருந்தது பல ஆண்டு காலம். ஆகையால் கட்சி என்பது நன்றாக பெண்களை நடத்தக்கூடிய இடத்தில் இருந்திருந்தால் மாற்றம் என்பதை நாம் தேட மாட்டோம். அதில் சுணக்கம் இருப்பதால் நிச்சயமாக மாற்றம் என்பது அவசியமாகிறது. மக்கள் பணி தொடர வேண்டும் என்ற சூழ்நிலையில் நான் ஒரு தேசிய கட்சியை, பாஜகவை தேர்வு செய்து அதில் இன்றைக்கு ஒரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அந்த விதத்தில் நிச்சயமாக மக்கள் அதை புரிந்து கொண்டு தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து விளவங்கோடு தொகுதியின் எம்எல்ஏவாக என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்து அவர்கள் குரலாக என்னை ஒலிக்க செய்து பல்வேறு விஷயங்களை மீண்டும் கொண்டு சேர்க்க உதவியாக இருப்பார்கள்.